எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல கேள்விகள மட்டும் பார்ப்போங்க. நிறைய கேள்விகள் வந்துருச்சு. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சந்தை எடுத்துக்கிட்டோம்னா பெருசா எங்கேயும் போகலங்க. எப்பயே செல்லிங் பிரஷர் இருக்கு. 25,000க்கு மேல, கீழ, மேல, கீழ நேத்து அடிச்சிருந்தாங்க. நம்ம ஏத்தி ஏத்தி குடுக்குறோம். எஃப்ஐஐஸ் வித்துட்டு வெளில போற மாரி எனக்கு தெரியுதுங்க. ஃபர்ஸ்ட் பாண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. பாண்ட் வந்து எங்க சார் கன்சிடர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பாண்ட் பத்தி நிறைய கேள்விகளும் இருக்குங்க. நான் வந்து பாண்ட கன்சிடர் பண்றதுக்கு அப்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் யூஸ் பண்றேன். பாண்ட் ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்றப்பயே நான் கன்சிடர் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் ட்ரேட் ஆகுறப்ப எப்பப்பலாம் விலை குறையுதோ அப்பெல்லாம் கன்சிடர் பண்றதுங்க. 1, 2ன்னு தான் அங்கேயும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப எல்லாம் பாண்டோட பிரைஸ் குறையுது அப்படின்னா, மார்க்கெட் பயங்கரமா கீழ விழுவுது இல்லையா? அன்னைக்கு பொறுமை இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? பாண்ட உடனே வித்துட்டு அந்த பணத்துல ஈக்விட்டி வாங்க ட்ரை பண்ற மாரி எனக்கு தெரியுதுங்க. அப்ப பாண்டோட ஷேர் பிரைஸ் குறையுது. அப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்பயாவது தான் அது குறையும். அப்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சில சமயம் பொட்டன்ஷியல் பையர்ஸே இல்லாம இருப்பாங்க. அன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்ணவும் முடியாது, விற்கவும் முடியாதுங்க. அடுத்து பாண்ட் ரேட்டிங் எங்க சார் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ஸ்ட்ராக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாண்ட் இஷ்யூ பண்றப்பே அதோட ரேட்டிங் வருதுங்க. என்னைக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு எல்லாமே காட்டுது. அதுலயே ரேட்டிங் காட்டுறாங்க. ஏ, ஏஏ, பிபிபி, பிபி அந்த மாதிரி ரேட்டிங் அப்படின்னு சொல்லி தனியா தெரியுது. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு காட்டுறேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 அப்படின்னு சொல்றீங்க சார். என்னால 10,000 ஒரே டிரான்ஸ்ல போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நான் வந்து பாண்ட் மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஸோ பாண்டை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் சைடு போகணும் அப்படின்ற தேவையில்லைங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாண்ட் கன்சிடர் பண்ணாத காலத்துல பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயுமே அது 10%க்கு மேல ரிட்டர்ன் கொடுக்குங்க. ஒரு ₹92 பக்கமா வந்துருச்சு. பிஜிஎன் வீட்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃபியூச்சர்ல குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ ₹12 இருக்கு இல்லையா, அது ₹9க்கு வந்தாலும் இப்போ ₹90 இருக்குங்க ஷேர் பிரைஸ். ஸோ அப்பயுமே உங்களுக்கு 9.5 to 10% கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் அங்கேயுமே 1, 2 கன்சிடர் பண்ணலாம். அப்பப்ப நம்மளால பாண்டு ₹10,000 போட முடியல அப்படின்னா அடுத்து நல்ல பாண்டை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் நம்மளுக்கு சிம்பிளா ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா பாண்டோட ரேட்டிங் தாங்க. நான் பெரும்பாலும் கன்சிடர் பண்றது ஏஏ ரேட்டிங் அதுக்கு மேல உள்ளது தான் கன்சிடர் பண்ணுவேன். ட்ரிபிள் ஏ ரேட்டிங் வேணும் அப்படின்னா ஐசிஐசிஐ டைரக்ட்ல இருக்குங்க. பட் ஐசிஐசிஐ டைரக்ட்ல பாண்டை வாங்குறது அப்படின்றது ரொம்ப சிரமமான காரியமா இருக்கு. பாண்ட் வந்து யாராவது விற்கிறாங்க அப்படின்னா தான் ஐசிஐசிஐ டைரக்ட்ல அதுல காட்டுதுங்க. இல்லாட்டி காட்டுறதே இல்லை. அதனால நான் பெரும்பாலும் ஏஏ ரேட்டிங்கை கன்சிடர் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டா கோசமெட்டம் ஃபினான்ஸ், சமான் கேபிட்டலோட பாண்ட்லாம் வந்தது இல்லையா, அதே நேரத்துல முத்தூட் மெர்கன்டைலோட பாண்டு, தென் கேஎல்எம் ஃபின்வெஸ்ட் லிமிடெட் இந்த நிறுவனங்களுடைய பாண்டும் வந்ததுங்க. அதுக்கெல்லாம் பிபிபி ரேட்டிங் போட்டிருந்தது. அதை நான் விட்டுட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணிக்குவோம். அட்லீஸ்ட் ஏஏ ரேட்டிங்காவது இருக்கணும். இல்ல ஏ ரேட்டிங்னா அந்த கம்பெனியை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து நார்த் ஈஸ்டர்ன் கேரிங் கார்பரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி 0.6க்கு பக்கமா இருக்குங்க. நம்ம த்ரெஷ்ஹோல்ட விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஒரு சின்ன நிறுவனத்துல இவ்வளோ டெட் டு ஈக்விட்டி இருக்கிற கம்பெனியை கன்சிடர் பண்ணோம் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ரிஸ்கா தெரியுதுங்க. ரிஸ்க் எடுக்கலாங்க. பட் எதுல ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நேத்து நம்ம பேசணும் இல்லையா, ஹிண்டால்கோவா, நால்கோவா. ஹிண்டால்கோவுக்கு டெட் டு ஈக்விட்டி அதிகம். ஆனாலும் ஹிண்டால்கோல ரிஸ்க் எடுக்கலாம். என்ன காரணம்? ஆதித்யா பிர்லா குரூப் பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய கன்கிளாமரேட். வோடஃபோன் ஐடியாவை தவிர மற்ற எல்லாத்துலயுமே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ட்ராடெக் அவங்க தான் வந்து மார்க்கெட் லீடர்ஸ். தென் பிர்லா சாஃப்ட், தென் கேபிஐடி, தென் பிர்லா ஓபஸ் நிறைய இருக்குங்க. அவங்களும் டைவர்சிஃபைடா இருக்காங்க. அதனால நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அதுல. அடுத்து பேங்க் ஆஃப் பரோடாவை பத்தி கேட்டிருந்தாங்க. நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெவன்யூ குவார்டர் அண்ட் குவார்டர் பிளாட்டா தான் இருக்கு. இது ஒரு பக்கெட்டுங்க. எஃப்ஐஏஸ் தொடர்ந்து விற்கிறாங்க. இப்பதான் ஷேர் பிரைஸ் ஏறுது. எப்படா வெளில ஓடலாம் அப்படின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜூன் 2024 கம்பேர் பண்றப்ப ஜூன் 2025ல 11.45%ல இருந்து 8.06% எஃப்ஐஏஸ் தொடர்ந்து விற்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கும் பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும். பேங்க் ஆஃப் பரோடால மட்டும் இல்லைங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இதே மாதிரியான சினாரியோ இருக்கு. அங்கேயும் எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க. 11.16%ல இருந்து 9.33% எஃப்ஐஐயோட ஸ்டேக் குறைஞ்சிருக்கு. ரெண்டுமே பப்ளிக் செக்டார் பேங்க் தான். அடுத்து சிடிஎஸ்எல் பத்தி கேட்டிருக்காங்க. சிடிஎஸ்எல் ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவோம் எப்பொழுதுமே. அது ஓவர் வேல்யூட் தான். பட் எஃப்ஐஐஸ் எப்படி அதில் ப்ளே பண்றாங்க அப்படின்னு பாருங்களேன். போன வருஷம் ஆகஸ்ட் 2024ல 14% ஸ்டேக் வச்சிருக்காங்க எஃப்ஐஐஸ். அதே இது செப்டம்பர் 24ல அது 13.70 குறைஞ்சிருக்கு. தென் டிசம்பர் 2024ல 13ல இருந்து 17க்கு அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. அதுதான் வந்து பீக்ல இருந்ததுங்க. மறுபடியும் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. மார்ச் 2025ல 17ல இருந்து 11.32% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5%க்கு மேல அவங்களோட ஸ்டேக்கை ரீட்டைலர்ஸ்ட தென் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ட கொடுத்துருக்காங்க எஃப்ஐஐஸ். தென் ஜூன்ல மறுபடியும் கொஞ்சமா அதாவது 11.32ல இருந்து ஒரு 12.9க்கு வந்திருக்குங்க.
ஸோ ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ல வாங்குறது என்ன ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, எஃப்ஐஐஸ் பயங்கரமா அக்ரெசிவா என்டர் ஆகிறாங்க. அதை பார்த்து ரீட்டைலர்ஸ் உள்ள வர வைக்கிறாங்க. ரீட்டைலர்ஸ் உள்ள வர நேரம் பார்த்து அவங்க வெளில ஓடுறாங்க. நம்ம நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா பார்த்து கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் என்னவோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்க்கலாம். அடுத்து பிடிசி இந்தியா பத்தி கேட்டிருக்காங்க. பவர் ட்ரேடிங் கம்பெனிக்கு ஏற்கனவே டெட் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து புக் வேல்யூ கீழே தான் இருக்கு, ஆனாலும் கடன் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்து கெல்டன் டெக் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனி. சார் என்ன எழுதியிருக்கிறாரு, நான் வேல்யூவேஷனா ஃபாலோ பண்ணேன். அதாவது அது 73 இருந்தப்ப டெட் டு ஈக்விட்டி 0.3 இருந்தது. பட் 73ல இருந்து இப்போ அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இப்போ வந்து 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5 பக்கமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதாவது அவர் 73ல பார்த்தப்ப வேல்யூவேஷன் சூப்பரா இருந்திருக்கும். 10 டைம்ஸ் கீழே தான் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் இருக்கும். பிரைஸ் டு புக் வேல்யூக்கு கீழே தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஷேர் மார்க்கெட்ல 2500 3000 ஷேர் பக்கமா இருக்குங்க. எல்லாமே இப்படி ஏற இறங்க தான் செய்யும். நம்ம வந்து நல்ல வேல்யூ ஸ்டாக்கா பார்த்து கன்சிடர் பண்ணோம். ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாதுங்க. இப்போ எதுல நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அடுத்து பிஎஸ்சி லிமிடெட், கோல்கேட், புரோட்டியன், கவர்மெண்ட் இந்த நிறுவனங்கள் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஓவர் வேல்யூ தான். குறிப்பா புரோட்டியன், கவர்மெண்ட் பத்தி கேட்கிறப்ப இந்த ஸ்டாக் வந்து ஏறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா ஸ்டாக்குமே ஏறதாங்க செய்யும். நீங்க கண்ணை மூடிட்டு எதையாவது ஒன்று வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 இயர்ஸ்ல அந்த ஸ்டாக்கும் ஏறி இருக்குங்க. பட் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நல்ல வேல்யூவேஷன்ல சீப்பான பிரைஸ்ல வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அது நல்ல கம்பெனியாகவும் இருக்கணும், நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸாகவும் இருக்கணுங்க. அடுத்து மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 71 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ரொம்ப 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 காஸ்ட்லி. நண்பர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, டேட்டா சென்டர் பிசினஸ் வந்து என்டர் ஆகுறாங்க கம்பெனி, அதனால கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களுக்கு டேட்டா சென்டர் பிசினஸ்க்காக ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எல்என்டியை கன்சிடர் பண்ணலாங்க. 31 or 32 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்திருந்ததுங்க. எல்என்டி வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து செட்டப் பண்றாங்க. அந்த பிளான்ட் வந்து 10,000 டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் வெளியே போகும் ஆனுவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க செட்டப் பண்றாங்க அப்படின்னா ஐஓசிஎல் பானிபட் ரிஃபைனரி ஃபெசிலிட்டியில இதை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 10,000 டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்றது ஐஓசிஎலுக்கு போகுங்க நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் கேப்பா டைவர்சிஃபைடா உங்களுக்கு தேவையான டேட்டா சென்டர் பிசினஸும் உள்ள இருக்கிற மாதிரியான எல்என்டியை கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாங்க. 71 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப் தான். அடுத்து நம்மளோட வாட்ச் லிஸ்ட், மெயின் லிஸ்ட் எல்லாம் ஒரு ரிவ்யூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் புக் வேல்யூக்கு கீழே வர மாதிரி தெரியுது. ஸோ புக் வேல்யூ கீழே கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மறுபடியும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. டாடா மோட்டார்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது டிஃபென்ஸை கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தோம். நண்பர் என்ன கேட்கிறாரு, 2021-22லயே டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட டிஃபென்ஸ் ஏரியா எல்லாத்தையுமே டாடா அட்வான்ஸ் சிஸ்டத்துக்கு வித்துட்டாங்களே சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்றதுனால டிஃபென்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கன்சிடர் பண்றது அப்படின்னு தான் கேட்கிறாரு. பட் இப்பயுமே டாடா மோட்டார்ஸ் டைரக்டா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து டிஃபென்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு விஷயங்க. அடுத்து டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க டிஃபென்ஸுக்கு ரெடி பண்ணி தர்றாங்க. ஓகே, பட் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் வந்து சேசிஸ் அண்ட் அதர் அக்ரிகேட்ஸ் எல்லாம் எங்க இருந்து தான் வாங்குறாங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்ல இருந்து தான் வாங்குறாங்க. ஸோ நம்ம டாடா மோட்டார்ஸை தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாங்க டிஃபென்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஏன்னா டாடா அட்வான்ஸ் சிஸ்டத்துக்கு சப்ளையர்ஸே டாடா மோட்டார்ஸ் தான். அடுத்து ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. 415 to 420 ரேஞ்சில் தான் இருக்கு. 24 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். தென் டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான். இன்னுமே ஷேர் பிரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நெக்ஸ்ட் 1 இயர் கழிச்சு கூட அது குறையலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஹீரோ எடுத்துக்கிட்டோம்னா இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்ச் தான். நம்ம வந்து நிறைய 4000 கீழே கன்சிடர் பண்ணிருந்தோம். இப்போ 4200 300 ரேஞ்சில் இருக்கு. மறுபடியும் கீழே வரும், கவலைப்பட வேணாம். பட் இப்பயுமே கன்சிடர் பண்ணலாம். தென் ஜைடஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக தான் இருக்கு. தென் சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கர்நாடகா பேங்க் மூணுமே வந்து புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. மூணுலையுமே எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. தென் நாட்கோ ஃபார்மா கொஞ்சம் விலை ஏறிடுச்சுங்க. 1000க்கு மேல போயிடுச்சு. மறுபடியும் கீழே வரும். ஐடி லார்ஜ் கேப்ல நம்மளுக்கு விப்ரோ இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில தாங்க இருக்கு. அடுத்து வாட்ச் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 1.5 டைம்ஸ் புக் வரைக்கும் போச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எப்பெல்லாம் 1.5க்கு கீழே வருதோ அப்பெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். தென் அமர் ராஜா நல்ல வேல்யூவேஷன் தான், பட் வெயிட் பண்ணணும், நீண்ட நாட்கள் வெயிட் பண்ணணும். அடுத்து ஹெச்டிஎஸ் புக் வேல்யூக்கு ஒரு 50%க்கு மேல டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் புக் வேல்யூக்கு கீழே இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கு. அது ஹோல்டிங் கம்பெனியும் கூட. டெட் வந்து 0.06 தான் இருக்கும். ஸோ நல்ல பிசினஸ் தான். நம்ம 220ல இருந்தே கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 31 32 டைம்ஸ் இருக்குங்க. ஒரு 360 வரட்டும் வெயிட் பண்றோம். பட் 31 32 அப்படின்றது ரொம்ப ஓவர் வேல்யூட் கிடையாதுங்க. 50 டைம்ஸ் 60 டைம்ஸ் அளவுக்கு.
சிப்லா வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம் 23 ஆர் 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். டாக்டர் ரெட்டி, நாட்கோ, ஜைடஸ் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப சிப்லா கொஞ்சம் காஸ்ட்லி, பட் வெல் பிலோ த த்ரெஷ்ஹோல்டு தான். இன்ஃபோசிஸ் 23 ஆர் 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். நம்ம 1220 to 250 அந்த ரேஞ்சுக்கு வரட்டும் வெயிட் பண்றோம். ஸோ வெயிட் பண்ணுவோம் தொடர்ந்து. முத்தூட் மைக்ரோஃபின் நம்ம லோயஸ்ட் லெவலில் தான் பிடிச்சோம். பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் பிரைஸ் டு புக் 1.55 ரேஞ்சில் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம். பெருசாக மேலே போகல, இப்பயுமே கன்சிடர் பண்ணுற ரேஞ்சு தான். தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 0.5 தான் இருக்கு. ரைட்ஸ் இஷ்யூஸும் நம்ம அப்ளை பண்ணலாம். 230 ருபீஸ்க்கு ஒரு ஷேர் கிடைக்கும். ஸோ நம்ம 41 ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னா 10 ஷேருக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜிஎம் பியூரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ரொம்ப பிரமாதமான ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல, இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு வர்றப்ப நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.